வணக்கம். உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அப்பாவின் உயில். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. சிங்கார சென்னையில ரங்கசாமி மிகப்பெரிய செல்வந்தர். நிறைய நிலபுலம் உள்ளவரு. அரண்மனை மாதிரி வீடு, கப்பல் மாதிரி காரு. கைதட்டுனா ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்க 20 வேலையாட்கள். இப்படி சகல சௌபாக்கியத்தோட இருக்கிற ரங்கசாமிக்கு ஒரே ஒரு பையன். பேரு ஹரிஹரன். ரங்கசாமியோட மனைவி பேரு பாக்கியலட்சுமி. ஹரிஹரனுக்கு 10 வயது இருக்கும்போது அவ உடம்பு சரியில்லாம இறைவனடி சேர்ந்துட்டா. ரங்கசாமிக்கு இப்போ வயசு 50க்கு மேல இருக்கும். சமுதாய உயர்வே தம் உயர்வு, எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாருக்கும் சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் ரங்கசாமிக்கு துளி கூட கிடையாது. தானும் தான் குடும்பமும் நல்லா இருக்கணும், தன்னோட குடும்ப பொருளாதார நிலைமை பெருகிக்கிட்டே போகணும். ஆனா அதுக்காக அநியாய முறையில குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க கூடாது, நேர்மையா இருக்கணும். அதே சமயம் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்ற கொள்கை உடையவர்தான் ரங்கசாமி. ஆனா ஹரிஹரன் அப்படி இல்ல. அவனுக்கு சமுதாயத்து மேலயும் அக்கறை இல்ல, தான் மீதும் அக்கறை இல்ல, குடும்பத்தின் மீதும் அக்கறை இல்ல. அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்கு, பூர்வீக சொத்தும் இருக்கு. உட்கார்ந்து சாப்பிட்டா கூட 3 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. வேற என்ன கவலை? அதனால கேள்வி கேட்பாடு இன்றி தான் தோன்றித்தனமா உல்லாசமா சுத்தி திரிஞ்சான். நேரங்கெட்டு பொழுதுகெட்டு சாப்பிடுறது, நடுராத்திரியில வீட்டுக்கு வர்றது, நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது, வாழ்க்கை எதிர்காலம் பத்தின பயம் கொஞ்சம் கூட இல்லாம வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும் அப்படின்ற கொள்கையோட சுதந்திர பறவையா சுத்திக்கிட்டு இருந்தான் ஹரிஹரன். இத பார்த்து ரங்கசாமி வருத்தப்பட்டாரு. ஹரிஹரன் மீது கோவப்பட்டாரு, எரிஞ்சு விழுந்தாரு. தனக்கு பிறகு தான் மகனோட எதிர்காலம் என்ன ஆகும்னு பயந்தாரு. ஹரிஹரனோட நடவடிக்கைகள் ரங்கசாமிக்கு வேணும்னா பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஹரிஹரனை கொண்டாடவும் சில பேர் இருந்தாங்க. அவங்கதான் அவனோட 6 உயிர் நண்பர்கள். அவன கொடைவள்ளல், நண்பன், நல்லவன் அப்படின்னு புகழ்ந்தாங்க. அப்பதானே அவனோட பணத்துல இவங்க குளிர்காயலாம். இப்படி அவங்களோட புகழ்ல மயங்கி ஹரிஹரன் தன்னையே மறந்திருந்தான். முன்னாடிய விட அதிகமா ஊர் சுத்த ஆரம்பிச்சான். பொறுப்பு அப்படின்னா என்ன, அது எந்த கடையில கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தான். அதனால நாளுக்கு நாள் அவன் மீது ரங்கசாமிக்கு இருந்த வெறுப்பும் கோபமும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. ஹரிஹரனோட நண்பர்கள்ல சில பேர் அவனோட செயலை ஊக்குவித்தாலும் அவனை உரிமையோட கண்டிக்கிற 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பேரு சிவா, இன்னொருத்தன் பேரு முத்து. அந்த ஊர்ல தினமும் காலையில 11 மணிக்கு கூடையில காய்கறிய சுமந்து வந்து விக்கிற வேதவள்ளியோட மகன்தான் சிவா. அந்த ஊர்ல ஜவுளிக்கடை வச்சிருக்கிற நல்ல சிவத்தோட பையன்தான் முத்து. ஹரிஹரன், சிவா, முத்து 3 பேரும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னா படிச்சு வளர்ந்தவங்க. இப்போ படிப்ப முடிச்சிட்டு அப்பாவோட ஜவுளி கடைய பொறுப்பா பாத்துக்கிறான் முத்து. படிப்பு முடிஞ்சதும் அரசாங்க வேலையில சேர எக்ஸாம் எழுதி இருக்கான் சிவா. வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்காம அந்த ஏரியாவோட பேருந்து நிலையத்துல முறையா அனுமதி வாங்கி காய்கறி கடை ஒன்ன ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு வரான். ஹரிஹரன் பத்தி தான் நமக்கு தெரியுமே, உல்லாசம் சந்தோஷம்னு வாழக்கூடிய பிறவி. ஹரிஹரன் பணக்கார வீட்டு பையன், சிவா ஏழை வீட்டு பையன். 2 பேரோட வீட்டு சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, வளர்ந்த முறை, வசதி வாய்ப்புகள் எல்லாம் வேறுபட்டு இருந்தது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும். உண்மை உழைப்பு அப்படிம்பா சிவா. உழைப்புனா என்னன்னே தெரியாதவன் ஹரிஹரன். அதனால 2 பேருக்குள்ளயும் அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும். சில நேரங்கள்ல வாய் தகராறு, கைகலப்பு வரைக்கும் போயிடும். முத்துதான் 2 பேரையும் சமாதானப்படுத்துவான், மறுபடியும் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குவான். இப்படி இருந்த இவங்க வாழ்க்கையில பெண் அப்படின்ற புயல் வீச ஆரம்பிச்சுது. அவ பேரு மனோரஞ்சினி. அவளோட அப்பா பேரு சோமநாதன். அவரும் ரங்கசாமி மாதிரி ஒரு தொழிலதிபர் தான். அவரோட மனைவி பேரு அபிராமி.
மனோரஞ்சனி பாக்குறவங்கள தன் வசப்படுத்துற இயற்கை எழில் பொங்கும் பேரழகி. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி பழகக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனா அதே சமயம் நெருப்பு மாதிரி இருப்பா. தவறான எண்ணத்துல அவகிட்ட யாராவது பழகுனா அவங்கள அவ பார்வையாலேயே எரிச்சிருவா. அவளோட குணத்தை பத்தி சோமநாதனுக்கு நல்லா தெரியும். அதனால அவளோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமைய அவகிட்டயே விட்டுட்டாரு. ஹரிஹரன், சிவா, முத்து படிச்ச காலேஜ்ல தான் மனோரஞ்சனியும் படிச்சா. எல்லார்கிட்டயும் நல்லா பேசி பழகுனா. அவங்க கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசினா. அவங்களோட உள்ளத்தை கவர்ந்தா. ஹரிஹரனும் சரி சிவாவும் சரி 2 பேருமே அவளை விரும்பினாங்க. முத்து மனசுல மட்டும் ஏனோ அந்த எண்ணம் உதயமாகல. அவ மீது அவனுக்கு சகோதர பாசமே மேலோங்கி இருந்தது. ஹரிஹரன் மனோரஞ்சனிய காதலிச்சான். ஆனா அவளின் உள்ளத்தை அல்ல, அழகை. சிவா அவளை காதலிச்சான். அவளோட அழக இல்ல, உள்ளத்தை. இவங்களோட காதல் விவகாரம் முத்துவுக்கு தெரிய வந்தது. ஏற்கனவே கருத்து வேறுபாட்டால அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டை வரும். இப்போ இந்த காதலால 2 பேரும் சண்டை போட்டு நிரந்தரமா பிரிஞ்சிடக்கூடாதுன்னு முத்து துடிச்சான். காதலை விட நட்பே உயர்வானதுன்னு புரிய வைக்க போராடுனா. ஆனா மனோரஞ்சனி புத்திசாலி. 3 பேரோட எண்ணங்களையும் தெளிவா புரிஞ்சுகிட்டா. இருந்தாலும் யாருகிட்டயும் எதுவும் அவ வெளிப்படையா சொல்லல. அவளோட விருப்பம் தெரிஞ்சாதான் நட்புக்குள்ள பிரச்சனை வராம தடுக்க முடியும்னு முத்து நம்பினா. அதனால அவளோட விருப்பத்தை அறிய முயற்சி பண்ணா. அவகிட்ட நேரடியா விஷயத்த சொல்லி அவளோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க அவ வீட்டுக்கு போனா. அத்தியாயம் 2. முத்து மனோரஞ்சனி வீட்டுக்கு போனான். அங்க அவ தோட்டத்துக்கு வர பறவைகளுக்கு அரிசியும் தண்ணீரும் வச்சுக்கிட்டு இருந்தா. முத்துவ பார்த்ததும் இன்முகத்தோட வரவேற்றாள். வாங்க முத்து, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கென்ன, நான் நல்லா இருக்கேன். படிச்சுட்டு வீட்ல சும்மா இருக்க கஷ்டமா இருக்கு. அதான் போன வாரத்துல இருந்து ஆரி கிளாஸுக்கு போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்தேன். அப்படியா, சொல்லுங்க முத்து, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, நம்ம ஹரியும் சிவாவும் இல்ல சிவாவும் ஹரியும் அப்படின்னு மாறி மாறி சொல்லி கோர்வையா பேச முடியாம முத்து தவிச்சான். அவன் மனசுல உள்ள எண்ணங்கள் வார்த்தைகளாக உருவம் பெறாம தடுமாறுச்சு. அத புரிஞ்சுகிட்ட மனோரஞ்சனி சிரிச்சுக்கிட்டே கேட்டா, என்ன, ஹரி சிவா 2 பேரும் என்ன காதலிக்கிறாங்களா அப்படின்னு மனோரஞ்சனி கேட்டதும் முத்து அதிர்ச்சியில அப்படியே சில மாதிரி நின்னான். அப்புறம் நிதானத்துக்கு வந்து ஆமா அப்படின்னு தலையசைச்சான். மனோரஞ்சனி சிரிச்சா. அப்புறம் முத்து தயங்கி தயங்கி கேட்டான், உனக்கு எப்படி தெரியும்? முத்து, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் ஒரு பொண்ணு, ஒரு ஆண் எந்த நோக்கத்தோட எங்களை பாக்குறான் பேசுறான்னு எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓ அப்படியா, அப்போ நான் என்ன நோக்கத்தோட உங்கூட பழகுறேன் பேசுறேன்? அண்ணன் தங்கச்சி அப்படின்னு மனோரஞ்சனி சொன்னதும் முத்து மெய் மறந்து நின்னா. முத்துவோட அதிர்ச்சிய பார்த்து சிரிச்சபடியே மனோரஞ்சனி கேட்டா, என்ன சரியா முத்தண்ணா? சரிதாமா. குட். இப்போ நீங்க வந்த விஷயத்த தயங்காம பயப்படாம சொல்லுங்கண்ணா. ஓகே ரஞ்சனி, ஹரியும் சிவாவும் உன்னை விரும்புறாங்க. ஏற்கனவே அவங்களுக்குள்ள பணக்கார ஏழைன்ற வேறுபாடு இருக்கு. அதனால கருத்து வேறுபாடும் இருக்கு. இதுல இப்போ இந்த காதலால எங்க நட்புக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. நீ யார விரும்புறேன்னு சொன்னீனா நான் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு பிரச்சனை வராம பாத்துப்பேன். கண்டிப்பா அண்ணா, 2 பேரும் என்ன விரும்புறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் விரும்புறது சிவாவ அப்படின்னு மனோரஞ்சனி சொன்னதும் முத்துவுக்கு மேலும் அதிர்ச்சியா இருந்தது. பணக்கார ஹரிய விட்டுட்டு ஏழை சிவாவ விரும்புற மனோரஞ்சனி அவன் கண்களுக்கு வித்தியாசமான பொண்ணா தெரிஞ்சா. மனோரஞ்சனி மேலும் சொன்னா, உங்க பார்வைக்கு அர்த்தம் புரியுது. பணக்கார ஹரிய விட்டுட்டு ஏழை சிவாவ விரும்புறேன்னு தானே ஆச்சரியப்படுறீங்க? என்னை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஹரி பொறுப்பில்லாத பணக்காரன், சிவா பொறுப்பான ஏழை.
அது மட்டும் இல்ல, ஹரி காதலிக்கிறது என் அழக, மனச இல்ல. ஆனா சிவா காதலிக்கிறது என் உள்ளத்த, அழக இல்ல. அழிஞ்சு போகக்கூடிய நிரந்தரமில்லாத அழக காதலிக்கிற ஒருத்தனை எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா. நானும் அப்படித்தான். அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என் மனசுல சிவா மேலதான் காதல் உணர்வு இருக்கு, ஹரி மேல நட்பு உணர்வு தான் இருக்கு அப்படின்னு மனோரஞ்சனி தெளிவா சொன்னா. முத்துவோட மனசுல மனோரஞ்சனி உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா. அப்புறம் சொன்னா, ரஞ்சினி நீ கவலைப்படாத, உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு, நான் ஹரிக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் வீட்டுக்கு வந்தா முத்து. மனோரஞ்சனி சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஹரிஹரன் கிட்ட சொன்னான். அதை கேட்டு ஹரிஹரனோட கண்கள் சிவந்துச்சு. முத்து மேலும் சொன்னான், நீ ரஞ்சினிய காதலிக்கலாம், ஆனா ரஞ்சினி மனசுல சிவாதான் இருக்கான், அதனால நீ அவளை மறந்துரு, உன் வசதிக்கு ஏத்த நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு முத்து சொன்னதும் அவனை கோபமா பார்த்தான் ஹரிஹரன். அப்புறம் சொன்னான், வீடு வீடா காய்கறி விக்கிறவ அந்த காய்கறிக்காரி வேதவள்ளி, பரம ஏழை, அவளோட பையனை விடவா நான் மட்டமா போயிட்டேன்? 3 வேளை ஒழுங்கா சாப்பிட முடியாத அந்த சிவாவை நம்பியா மனோரஞ்சனி ஏன் காதல தூக்கி எறிஞ்சா அப்படின்னு ஆத்திரம் பொங்க அனல் பறக்க முத்துக்கிட்ட கேட்டான் ஹரிஹரன். அவனோட பேச்சுல கோபம் மட்டும் தெரியல, திமிரு, எகத்தாளம் எல்லாம் தெரிஞ்சுது. சிவாவை பத்தியும் அவனோட அம்மாவை பத்தியும் ஹரிஹரன் பேசிய பேச்சுக்கள் முத்துவோட இதயத்தை ரணமாக்குச்சு. ஆத்திரம் பொங்கி பெருகுச்சு. கோபக்கனல் மனசுக்குள்ள எரிமலையா கொப்பளிக்க ஆரம்பிச்சுது. இருந்தாலும் பொறுமையா இருந்தான். ஏதோ புரியாம பேசுறான், அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு பொறுமையா இருந்தான். முத்துவோட மனசுல இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பயம்தான். மனோரஞ்சனி தனக்குத்தான் கிடைக்கணும்ன்ற எண்ணத்துல ஹரிஹரன் சிவாவை ஒன்னும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற பயம்தான் அவன் இதயத்துல மேலோங்கி இருந்தது. இந்த காதல் புயல் ஒன்னும் அறியாத பரிதாபத்துக்குரிய சிவாவை வேரோட சாச்சிடக்கூடாதுன்னு முத்துவோட உள்ளம் நடுங்குச்சு. ஹரிஹரனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தீவிர ஆலோசனையில இருந்தான் முத்து. அவன் தொங்கிய முகத்தோட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஹரிஹரன் அவன் பக்கத்துல வந்தான். அவன் தோள்ல தட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், என்ன முத்து, பேச வார்த்தை வரலையா? என்ன பண்றது, உண்மைக்கு எதிரா யாரால பேச முடியும்? நீ வருத்தப்படாத, மனோரஞ்சனி எனக்குத்தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உறுதியா சொன்னான் ஹரிஹரன். முத்துவோட மனவேதனை இன்னும் அதிகமாச்சு. அப்புறம் ஹரிஹரன் கைதட்டி வேலைக்காரனை கூப்பிட்டான். வேலைக்காரன் பழனி வந்தான். பழனி, எனக்கும் முத்துவுக்கும் காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு ஹரிஹரன் சொன்னதும் முத்து சொன்னான், இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு முத்து சொன்னதும் நீ போ அப்படின்னு வேலைக்காரன் பழனிக்கு கண்களால சைகை காட்டுனா ஹரிஹரன். பழனி போயிட்டான். ஹரிஹரன் பேச ஆரம்பிச்சான். அவனோட பரம்பரை, அவன் அப்பாவோட பேர் புகழ், அவனுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து, இப்படி தற்பெருமைகளை வாரி இறைச்சுக்கிட்டு இருந்தான் ஹரிஹரன். அவனோட பெருமைகளை சொல்லும் போதெல்லாம் சிவாவை குறைவா மதிப்பிட்டு இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தான். முத்துவோட பொறுமை எல்லைய கடந்துச்சு. அப்புறம் வேகமா எந்திரிச்சான். கோபமா ஹரிஹரனை பார்த்து சொன்னான், ஹரி, நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. பணம் இருந்து என்ன பலன்? குணம் இல்லையே உன்கிட்ட. குணங்கெட்ட உன்னை என் நண்பன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமே உன் கல்யாண விஷயமா நான் பேச மாட்டேன். உன்கிட்ட நான் பழையபடி நட்போட நடந்துப்பேன்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரனோட பதிலுக்கு கூட காத்திருக்காம முத்து அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா அவன் போனத நினைச்சு ஹரிஹரன் வருத்தப்படல. சிரிச்சுக்கிட்டே கால் மேல கால் போட்டுக்கிட்டு சோஃபாவுல சாஞ்சு உட்கார்ந்தான். அப்புறம் பழனிய கூப்பிட்டு ஃபில்டர் காஃபி கேட்டான். பழனி கொடுத்த ஃபில்டர் காஃபிய ரசிச்சு ருசிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் தன்னோட போன்ல இருக்கிற மனோரஞ்சனியோட போட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அத்தியாயம் 3. நாட்கள் ஓடின.
அதுக்கப்புறம் முத்து ஹரிஹரன் வீட்டுக்கு வரல. ஆனா அன்னைக்கு வரவேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானா. அன்னைக்கு ஹரிஹரனோட 25வது பிறந்த நாள் விழா. ஹரிஹரனோட பிறந்த நாள பெரிய விழாவா கொண்டாடணும்ன்றது அவனோட அம்மா பாக்கியலட்சுமியோட விருப்பம். அதனால மனைவியோட விருப்பத்தை அவ போன பிறகும் இடைவிடாம நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாரு ரங்கசாமி. பாக்கியலட்சுமியோட விருப்பம் ஹரிஹரனோட சந்தோஷம். இது ரெண்டுக்காகவும் ஆண்டுதோறும் ஹரிஹரனோட பிறந்த நாள் விழாவை சிறப்பா நடத்தினாரு ரங்கசாமி. அன்னைக்கும் அப்படித்தான். ஹரிஹரனோட பிறந்த நாள் விழா வழக்கம் போல கோலாகலமா நடந்தது. கோயில்கள்ல சிறப்பு பூஜை, மேளதாளம், வீட்ல ஓமம், ஹரிஹரனுக்கு பிடிச்ச இன்னிசை நிகழ்ச்சி, விருந்து, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சிறப்பா நடந்துகிட்டு இருந்தது. மனோரஞ்சனியும் அவளோட அப்பா சோமநாதனும் வந்திருந்தாங்க. பரிசு பொருளை கொடுத்தாங்க. எத்தனையோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அந்த விழாவுக்கு வந்து ஹரிஹரனை வாழ்த்தி பரிசு பொருளை கொடுத்தாங்க. அவங்களோட பரிசு பெரும்பாலும் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் ஆனதா இருந்தது. ஆனா ஹரிஹரனோட மனசுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியல. மனோரஞ்சனி கொடுத்த பரிசுதான் அவனை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத ஒன்னா இருந்தது. முத்துவும் சிவாவும் வந்தாங்க. பரிசு பொருட்களை கொடுத்தாங்க, வாழ்த்து சொன்னாங்க. சிவாவோட பரிச எகத்தாளமா பார்த்தான் ஹரிஹரன். இருந்தாலும் மேடை நாகரிகத்துக்காக சிரிச்சுக்கிட்டு பேசாம இருந்தான். அப்புறம் முத்துவும் சிவாவும் அங்கிருந்து கிளம்புனாங்க. வந்திருந்த பெரியவங்க எல்லாரும் ஹரிஹரனை வாழ்த்துனாங்க. ஹரிஹரன் சந்தோஷ கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். விழா முடிஞ்சுது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஆனா சோமநாதனுக்கும் மனோரஞ்சனிக்கும் மட்டும் ஹரிஹரன் விடை கொடுக்கல. ராத்திரி இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு அவங்கள கட்டாயப்படுத்தினா. தொழில் விஷயமா ரங்கசாமியும் சோமநாதனும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றதால அவரும் வற்புறுத்தினாரு. அதனால வேற வழி இல்லாம சோமநாதனும் மனோரஞ்சனியும் சம்மதிச்சாங்க. ராத்திரி மணி 9 இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. சமையல் அறைய வேலைக்காரங்க ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹால்ல சோஃபாவுல ரங்கசாமி, ஹரிஹரன், சோமநாதன், மனோரஞ்சனி 4 பேரும் உட்கார்ந்திருந்தாங்க. வேலைக்காரன் பழனி குடிக்க பால் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த ஹால் முழுக்க ஒரு நறுமணம் இருந்தது. ஏசியோட குளிர்ச்சி எங்கும் நிறைஞ்சிருந்தது. ஹரிஹரன் டிவிய ஆன் பண்ணான். எல்லா சேனல்களையும் சீரியல் ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால ஓடிடிக்கு மாத்த போனா ஹரிஹரன். மனோரஞ்சனி கேட்டா, ஏன் அந்த சீரியல் நல்லா இருக்குமே? ஓ சாரி, மறந்துட்டேன், உனக்கு சீரியல் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோரஞ்சனிக்கு பிடிச்ச சீரியலை வச்சான் ஹரிஹரன். மனோரஞ்சனி கேட்டா, உங்களுக்கு சீரியல் பிடிக்காதா? உனக்கு பிடிச்ச எல்லாம் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஹரிஹரன் உற்சாகத்தோட சொன்னான். ரங்கசாமியும் சோமநாதனும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. டிவில சீரியல் போய்கிட்டு இருந்தது. முக்கியமான பரபரப்பான காட்சி. ஒரு அழகான பணக்கார வீட்டு பொண்ணு. அவளை 2 பேரு காதலிக்கிறாங்க. ஒருத்தன் அவளோட மொறப்பையன், ஆனா ஏழை. இன்னொருத்தன் அவ அப்பாவோட ஃப்ரெண்டு பையன், பணக்காரன். இந்த நிலையில காலேஜ்ல மத்த மாணவிகளோட பொறாமைனால கதையோட நாயகி ஒரு தப்பான இடத்துல மாட்டிக்கிறா. அங்கிருந்து தப்பிச்சு வரா. அதனால ஊரும் உலகமும் அவளை குத்தம் சொல்லுது. பணக்கார வாலிபன் அவளை வெறுக்கிறான். ஆனாலும் வெளிக்காட்டிக்காம அமைதியா இருக்கான். அவளை விட்டு பிரிய நினைக்கிறான். ஏழையான மொறப்பையன் அவளை வெறுக்கல, அவளை நம்புறான். இந்த நிலையில கதாநாயகி யார கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்றதான் அந்த சீரியலோட கதை. இன்னைக்கு அந்த பணக்கார வாலிபனோட சுயரூபம் தெரிய வேண்டிய தருணம். அதனால எல்லாரும் மும்மரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியான முக்கியமான இடத்துல தொடரும் அப்படின்னு போட்டுட்டாங்க. ச்சே, நல்ல சீன், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சலிச்சுக்கிட்டா மனோரஞ்சனி. ரங்கசாமியும் சோமநாதனும் சிரிச்சுக்கிட்டாங்க. ஹரிஹரன் பேச ஆரம்பிச்சான். எனக்கென்னவோ அந்த பணக்கார பையன் மேல கோபமே வரல. கோபம் வரலையா? ஆமா, அவன் மேல என்ன தப்பு? காதலிச்ச பொண்ண நம்பாம சந்தேகப்படலாமா? இது சரியா? அதுக்காக கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு சாக்கடையில போய் விழுக முடியுமா அப்படின்னு ஹரிஹரன் சொன்னதும் சோமநாதனுக்கு கோபம் வந்துடுச்சு. தம்பி, வார்த்தைய விடாதீங்க. காதலிச்ச பொண்ணோ கட்ன பொண்டாட்டியோ சந்தேகப்படுறது மகா பாவம். சந்தேகம் ஒரு கொடிய நோய். தன்னை நம்பி வந்த பொண்ண சந்தேகப்பட்டு கைவிடுறது கோலத்தனம்.
இதுல என்ன கோலத்தனம் இருக்கு? சந்தேகம் வந்த பிறகு அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அதனால விட்டு விலக நினைக்கிறான். காதலை விட குடும்ப கௌரவம் முக்கியம் இல்லையா? குடும்ப கௌரவம் காதலிக்கும் போது தெரியல, இப்போ தெரியுது. உண்மையான கௌரவம் எது தெரியுமா? நம்பி வந்த பொண்ண சந்தேகப்படாம கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட காப்பாத்துறதுதான் உண்மையான கௌரவம். சந்தேகப்பட்டு பாதியில விட்டுட்டு ஓடுறதுக்கு பேரு கௌரவம் இல்ல. இப்படி சோமநாதனும் ஹரிஹரனும் விடாம பேசிக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரோட வாக்குவாதத்தை கேட்டு மனோரஞ்சனியோட உள்ளம் படபடத்துச்சு. ரங்கசாமிக்குள்ளயும் ஒரு இனம் புரியாத வேதனை. எங்கேயோ கேட்ட வார்த்தைகளை வசனங்களை மறுபடியும் கேக்குற மாதிரி ஒரு உணர்வு. அவரோட நெத்தியில வியர்வை முத்துக்கள். கைக்குட்டையால முகத்தை தொடச்சுக்கிட்டாரு. அப்புறம் நிதானமா சொன்னாரு, ஹரி, நீ பேசுறது தப்பு. சோமநாதன் சொல்றதான் சரி. அப்பா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். போலியான குடும்ப கௌரவத்துக்கு இந்த வீடு எவ்வளவோ இழந்துருச்சு. அதெல்லாம் உனக்கு தெரியாத கதை. உண்மையான அன்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியா? அப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் மனோரஞ்சனிய காதலிக்கிறேன். அந்த காய்கறிக்காரி பையன் சிவாவும் மனோரஞ்சனிய காதலிக்கிறான். குடும்ப கௌரவத்தை பார்க்காம மிஸ்டர் சோமநாதன் மனோரஞ்சனிய அந்த சிவாவுக்கு கட்டி வைப்பாரா, இல்ல குடும்ப கௌரவத்தை பார்த்து எனக்கு மனோரஞ்சனிய கட்டி வைப்பாரா அப்படின்னு ஹரிஹரன் கேட்டதும் எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. ஆனா ரங்கசாமி நிதானமா தெளிவா பதில் சொன்னாரு. இதுல சோமநாதனோட குடும்ப கௌரவம் முக்கியம் இல்ல, மனோரஞ்சினியோட விருப்பம்தான் முக்கியம். வாழ போறவ அவதான். அவ சிவாவ விரும்புனா அவன்தான் சோமநாதனோட மருமகன் அப்படின்னு ரங்கசாமி சொன்னதும் ஹரிஹரன் திடுக்கிட்டான். அப்பா, நான் உங்க பையன், எனக்கு சாதகமா சொல்லாம அவனுக்கு சாதகமா சொல்றீங்க. இது என்ன ஓரவஞ்சகம் அப்படின்னு ஹரிஹரன் கேட்டதும் ரங்கசாமி ஆடி போயிட்டாரு. ஓரவஞ்சகம் அப்படின்ற வார்த்தை அவரை நெருப்பா சுட்டுது. அவரோட உடல் எங்கும் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. அவரோட தலை சுத்துச்சு. தட்டு தடுமாறி எந்திரிச்சாரு. அப்புறம் சொன்னாரு, ஆமா, ஓரவஞ்சகம் நடந்துருச்சு, தப்புதான் அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு சோமநாதனை பார்த்து சொன்னாரு. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் உள்ள போய் படுக்கிறேன். நல்லது, நாங்களும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அங்க அபிராமி தனியா இருப்பா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோமநாதன் எந்திரிச்சாரு. மனோரஞ்சனியும் எந்திரிச்சா. மனோரஞ்சனிய ஏக்கத்தோட பார்த்தான் ஹரிஹரன். தேவையில்லாத வாக்குவாதம் வந்துருச்சு. முடிவு சாதகமா இருக்குமா அப்படின்ற பயத்தோட மனோரஞ்சனிய பார்த்தான் ஹரிஹரன். ஆனா தான் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய சிவாவ தரக்குறைவா பேசின ஹரிஹரனோட முகத்தை நிமிந்து பார்க்க கூட மனோரஞ்சனிக்கு பிடிக்கல. சோமநாதனுக்கு பின்னாடி குனிஞ்சதல நிமிராம மனோரஞ்சனி போனா. உதட்ட அழுந்த கடிச்சுக்கிட்டு சோஃபாவுல சாஞ்சு உட்கார்ந்தான் ஹரிஹரன். அத்தியாயம் 4. அன்னைக்கு சிவாவோட அப்பா கந்தசாமியோட நினைவு நாள். காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க வேதவள்ளியும் சிவாவும். அப்புறம் வீட்ல இருக்கிற கந்தசாமியோட உருவப்படத்துக்கு மாலை போட்டான் சிவா. வேதவள்ளி சிவா 2 பேரும் அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. கந்தசாமியோட படத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட மனசு கடந்த காலத்தை நினைக்க ஆரம்பிச்சுது. கந்தசாமி கடுமையான உழைப்பாளி. கோயம்பேட்ல காய்கறி மூட்டைய ஏத்திக்கிட்டு சிட்டிக்குள்ள இருக்கிற கடையில டெலிவரி பண்ற வேலை. காய்கறி மூட்டைய தூக்கி தூக்கி அவரையும் அறியாம 35 வயசுலயே முதுகுல கூன் விழுந்துருச்சு. கொஞ்சம் குனிஞ்ச மாதிரிதான் நடப்பாரு. தன்னோட பொண்டாட்டி பிள்ளை மேல உயிரையே வச்சிருந்தாரு. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் உணவுக்காகவும் உடைக்காகவும் சிவாவோட படிப்புக்காகவும் அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பணம் பணம்னு தூக்கமில்லாம ராத்திரி பகலா வண்டி ஓட்டியதன் விளைவு ஒரு நாள் அதிகாலையில தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டி வண்டி விபத்துக்குள்ளாயிடுச்சு. சம்பவ இடத்திலேயே கந்தசாமி பூவுலக விட்டு விண்ணுலகம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் கைம்பெண்ணாக வேதவள்ளி போராடுனது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கந்தசாமி இறந்த அன்னைக்கு அவங்க வடிச்ச கண்ணீர் இன்னும் சிவா மனசுல அப்படியே இருக்கு. அசைவில்லாம சில மாதிரி இருந்தாங்க வேதவள்ளியும் சிவாவும். அவர்களின் கண்களில் கண்ணீர் துளிகள் பெருகி கன்னங்களில் வடிந்து ஓடியது.
அப்போ அங்க முத்து வந்தான். சிவாவையும் அவ அம்மா வேதவழியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான். அப்புறம் அவங்க எதிரே இருந்த கந்தசாமியோட படத்தை பார்த்தான். கந்தசாமியோட நினைவு நாள் அப்படின்றது அப்பதான் முத்துவுக்கு ஞாபகம் வந்துச்சு. வேதவழியையும் சிவாவையும் நினைச்சு அவன் மனசு வருத்தப்பட்டான். அப்புறம் தொண்டைய செருமிக்கிட்டு சிவாவை கூப்பிட்டான். முத்துவோட குரலை கேட்டு கடந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு வந்தாங்க வேதவள்ளியும் சிவாவும். வா முத்து, வாப்பா முத்து அப்படின்னு சிவாவும் வேதவள்ளியும் வரவேற்றாங்க. கவலைப்படாத சிவா, உன் அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்கும். கவர்மெண்ட் வேலை உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு முத்து சொன்னதும் வேதவள்ளி சொன்னான். உன் வாக்கு பலிக்கட்டும்பா. சரி, என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, நான் சிவாவை பார்த்து சும்மா பேசிட்டு போகலாம்னு வந்தேன். சரிப்பா, நீங்க பேசிட்டுருங்க, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு வேதவழிய பார்த்து சொல்லிட்டு சிவாவை பார்த்து முத்து கேட்டான். நீ இன்னைக்கு கடைக்கு போகலையா? போகணும்டா, இனிமேதான் கிளம்பணும். நீ வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சிவாவும் முத்துவும் பேசிட்டு இருக்கும் பொழுதே வேதவள்ளி காய்கறி கூடையோட வியாபாரத்துக்கு கிளம்பனா. அவ கிளம்புனதும் சிவாவும் முத்துவும் பேச ஆரம்பிச்சாங்க. பொது விஷயங்கள், சினிமா, அவங்களோட எதிர்கால திட்டம்னு எல்லாத்தையும் பத்தி பேசினாங்க. அப்போ மனோரஞ்சினி பத்தின பேச்சும் வந்தது. சிவா சொன்னா, மனோரஞ்சினி என்ன காதலிக்கிறா, அவ கண்டிப்பா என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பா. அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ஹரி பணக்காரன், ரஞ்சினியோட அப்பா சோமநாதனும் பணக்காரரு. பணம் பணத்தோட சேரும்னு சொல்லுவாங்க. அதனால சோமநாதன் ரஞ்சினிய ஹரிக்கு கட்டி வச்சிட்டா அப்படின்னு முத்து கேட்டதும் சிவா சொன்னான். பொண்ணோட விருப்பத்துக்கு எதிரா அவரு ஒரு நாளும் நடக்க மாட்டாரு. நேத்து ஹரியோட பர்த்டே முடிஞ்ச பிறகு என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்தது? நாமளும் தானே போயிட்டு வந்தோம். நாம எல்லாரும் வந்த பிறகு சோமநாதனையும் ரஞ்சினியையும் ராத்திரி தங்கி சாப்பிட்டு போக சொல்லியிருக்கான் ஹரி. ஹரியோட அப்பாவும் ரஞ்சினியோட அப்பாவும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸு. அதனால ரங்கசாமியும் கட்டாயப்படுத்த வேற வழி இல்லாம இவங்களும் தங்கியிருக்காங்க. பேசி மனச மாத்திரலாம்னு ஹரி திட்டம் போட்டிருக்கான் போல. ஆமா, அவன் திட்டம் படுதோல்வியாம். அப்படியா, என்ன நடந்தது அப்படின்னு முத்து கேட்டதும் ஹரிஹரன் வீட்ல நேத்து ராத்திரி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி முடிச்சான் சிவா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீயும் என் கூட திரும்பி வந்துட்டியே. என்ன முத்து, இது எதுக்கு இருக்கு அப்படின்னு செல்போனை காட்டி கேட்டான் சிவா. நேத்து ராத்திரி மனோரஞ்சினி நடந்த எல்லாத்தையும் சிவா கிட்ட சொல்லிட்டான்னு. இதுக்கு மேலையும் முத்துவுக்கு புரியலைனா அவன் காலேஜ்ல படிச்சு ஒரு யூஸும் இல்ல. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். எப்படியோ உங்க காதல் கைகூடுனா எனக்கு அது போதும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே ஹரிஹரன் வீட்டு வேலைக்காரன் ஓடி வந்தான். அவன் மூச்சிறைக்க ஓடி வந்தத பார்த்து சிவாவும் முத்துவும் வேகமா எந்திரிச்சாங்க. முத்து கேட்டான், என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு முத்து கேட்டதும் வேலைக்காரன் சொன்ன விஷயம் அவங்கள திடுக்கிட வச்சுது. ரெண்டு பேரும் சில மாதிரி நின்னாங்க. நேத்து தன்னோட செல்வ மகனோட பிறந்த நாள ஆடம்பரமா ஊரே வியந்து போகிற அளவுக்கு கொண்டாடிய தொழிலதிபர் ரங்கசாமி இன்னைக்கு அதிகாலையில மாரடைப்பால இறைவனடி சேர்ந்து விட்டார். இத கேட்டுதான் முத்துவும் சிவாவும் அப்படியே சில மாதிரி நின்னாங்க. அத்தியாயம் 5. ரங்கசாமியோட இறுதி காரியம் முடிஞ்சது. அவரோட மறைவு ஹரிஹரனோட உள்ளத்தை வாட்டுச்சு. இருந்தாலும் அத்தனை சொத்துக்கும் நிலபுலங்களுக்கும் தொழில்களுக்கும் இனி தானே முதலாளி அப்படின்ற எண்ணம் அவனோட துயரத்தை தொடச்சு எரிஞ்சுது. அவனுக்குள்ள புதுவித துணிவு பிறந்தது. முன்னாடிய விட ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சோமநாதனையும் அபிராமியையும் அடிக்கடி வரவழைச்சான், விருந்து வச்சான், சிரிக்க சிரிக்க பேசினான், அவங்களோட சிந்தைய கவர்ந்தான். இவனும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போனான். அவங்க சலிக்கிற அளவுக்கு அன்புனால அவங்கள திளைக்க வச்சான். மனோரஞ்சினியோட அம்மா அபிராமிக்கு ஹரிஹரனை ரொம்ப பிடிச்சு போச்சு. மகளோட எதிர்கால வாழ்க்கைய நினைச்சு கற்பனை கோட்டை கட்ட ஆரம்பிச்சா.
மனோரஞ்சனி ஹரிஹரனுக்குத்தான். அவனோட வசதி வாய்ப்புகளை பார்த்து சோமநாதன் குடும்பமே சொக்கி போய் கிடக்கு. அதனால சீக்கிரமே ஹரிஹரன் மனோரஞ்சனி திருமணத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் பேசிக்கிட்டாங்க. இத கேட்டு முத்து வருத்தப்பட்டான். அவன் ஜவுளி கடைக்கு வந்தவர்களை பாதி பேரு கேட்ட கேள்வி இது ஒண்ணுதான். என்னப்பா முத்து, உன் ஃப்ரெண்டு ஹரிக்கும் அந்த ரஞ்சினிக்கும் எப்ப கல்யாணம்? இந்த கேள்விய கேட்டு கேட்டு முத்து மனம் உடைஞ்சு போனான். ஆனா இது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் மலை மாதிரி ஆடாம அசையாம உறுதியா இருந்தான் சிவா. நாட்கள் ஓடின. அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை, நேரம் காலை 10 மணி. மனோரஞ்சனி மனசுல எப்படி இடம் பிடிக்கலாம்னு ஹரிஹரன் தீவிர ஆலோசனையில இருந்தான். அப்போ அவனோட குடும்ப வக்கீல் வேங்கடகிருஷ்ணன், ஆடிட்டர் ஜெகதீசன், முத்து 3 பேரும் வந்தாங்க. வந்தவங்கள வரவேற்று ஹரிஹரன் உபசரிச்சான். அப்புறம் முத்துவ பார்த்து ஹரிஹரன் கேட்டான், முத்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரஞ்சினி அம்மா அபிராமிக்கு எங்க கல்யாணத்துல பூரண சம்மதம். சோமநாதனுக்கும் சம்மதம் மாதிரிதான் தெரியுது. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து ரஞ்சினி மனச மாத்திருவாங்க. இன்னைக்கு அவ சம்மதத்தை என்கிட்ட சொல்லிருவான்னு எதிர்பார்க்கறேன். கூடிய சீக்கிரம் எங்க கல்யாணம் நடக்க போகுது. நீதான் முன்னாடி நின்னு எங்க கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். உனக்கு சந்தோஷம்தானே அப்படின்னு ஹரிஹரன் கேட்டதும் முத்து சொன்னான், சாரி ஹரி, உன் கல்யாண விஷயமா நான் பேச மாட்டேன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த உறுதியான முடிவுல இருந்து நான் மாறப்போறதில்ல அப்படின்னு முத்து சொன்னதும் ஹரிஹரனோட முகம் வாடி போச்சு. அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு கேட்டான், சரி, அப்போ நீ இங்க வந்த காரணம்? ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு ஊர்ல பெரியவர் யாராவது ஒருத்தர் சாட்சிக்கு இருக்கணும்னு எங்க அப்பாவை பார்க்க வந்தாங்க உங்க வக்கீலும் ஆடிட்டரும். எங்க அப்பா ஜவுளி கடை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அதனால என்ன கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு முத்து சொன்னதும் வக்கீல பார்த்து ஹரிஹரன் கேட்டான், முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேட்டான் ஹரிஹரன். உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி உயில் ஒண்ணு எழுதி எனக்கு ஃபேக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த உயிலின்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அத பத்தி பேசத்தான் நானும் ஆடிட்டரும் முத்து தம்பிய கூட்டிக்கிட்டு வந்தோம். உயிலா? என்ன உயில் அது அப்படின்னு ஹரிஹரன் கேட்டதும் தன்னோட கையில இருந்த ஃபைல ஹரிஹரன் கிட்ட கொடுத்துட்டு வக்கீலு சொன்னாரு, இது உங்க அப்பா எனக்கு எழுதி அனுப்புன உயிலோட ஜெராக்ஸ் காப்பி. ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா இருக்கு அப்படின்னாரு. அத வாங்கி ஹரிஹரன் படிக்க ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல அலட்சியமா சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சான் ஹரிஹரன். ஆனா போக போக அவன் முகத்துல மலர்ச்சி குறைஞ்சுகிட்டே போய் இருள் குடியேற ஆரம்பிச்சது. இதோ அவன் அப்பாவின் உயில். அத்தியாயம் 6. ரங்கசாமியின் உயில். எனது வாழ்க்கையில் நான் பல நேரங்களில் வாய் இருந்தும் ஊமையாக இருந்து விட்டேன். மிகுந்த நேரங்களில் சுயநலமாக நடந்து கொண்டு விட்டேன். ஊரை பொறுத்தவரையில் நான் தொழிலதிபர், செல்வந்தன். ஆனால் உண்மையில் நான் சுயநலக்காரன். ஆம், என் தம்பி கந்தசாமி விஷயத்தில் நான் வாயிருந்தும் ஊமையாக இருந்து விட்டேன். சுயநலமாக நடந்து கொண்டேன். கந்தசாமியும் காய்கறி விற்கும் மங்களத்தின் மகள் வேதவல்லியும் காதலித்தார்கள். இந்த காதல் எனது தந்தைக்கு தெரிய வந்தது. நாங்கள் பணக்காரர், வேதவல்லி குடும்பம் ஏழை. அதனால் கௌரவம், அந்தஸ்து என்ற காரணம் சொல்லி எனது தந்தை கந்தசாமியின் விருப்பத்திற்கு சம்மதிக்கவில்லை. கந்தசாமியையும் வேதவல்லியையும் பிரிக்க சதித்திட்டம் தீட்டினார் என் தந்தை. அதனால் வேதவல்லி பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னார். ஆனால் எனது தம்பி கந்தசாமி ஆண்மகன். அவன் அவளை சந்தேகப்படவில்லை. அவனின் நிலையில் உறுதியாக இருந்தான். அவள் நம் கௌரவத்திற்கு ஏற்றவள் அல்ல என்று என் தந்தை எவ்வளவோ எடுத்து சொன்னார். நம்பி வந்த பொண்ண சந்தேகப்படாம கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட காப்பாத்துறதா உண்மையான கௌரவம். சந்தேகப்பட்டு பாதியில விட்டுட்டு ஓடுறதுக்கு பேரு கௌரவம் இல்ல என்று கந்தசாமி சொன்னான். இப்படியே பேச்சு வலுத்தது. இறுதியில் என் தந்தை சொன்னார், நீ அவளை கட்டிக்கிட்டா இந்த சொத்துல நயா பைசா கூட உனக்கு கிடையாது என்றார். வேதவழிதான் எனக்கு மிகப்பெரிய சொத்து என்று சொல்லிவிட்டு கந்தசாமி வீட்டை விட்டு சென்றான். நான் நினைத்திருந்தால் கந்தசாமியை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். என் தந்தையை சமாதானப்படுத்தி கந்தசாமிக்கும் வேதவல்லிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்திருக்க முடியும். ஆனால் நான் செய்யவில்லை. அதற்கு காரணம் என் பேராசை. முழு சொத்தும் எனக்கே வரப்போகிறது என்ற பேராசை. அதனால் வாயிருந்து
இருந்தும் ஊமையாக இருந்தேன். கந்தசாமிக்கு ஆதரவாக நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பின் கந்தசாமி வீட்டை விட்டு சென்ற பிறகு வேற ஊருக்கு சென்று வேதவழியை திருமணம் செய்து கொண்டான் என்று தெரிந்து கொண்டேன். பின் அவனை பற்றி எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியவில்லை. நாட்கள் சென்றது. எங்கள் தூரத்து உறவினர் மூலம் வேதவழி கருவுற்று இருக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்டேன். ஆனால் அதனை என் தந்தையிடம் சொல்லவில்லை. மகன் மேல் என்னதான் கோபம் இருந்தாலும் பேரப்பிள்ளை மேல் எந்த தாத்தாவிற்கும் கோபம் வராது. ஒருவேளை மனமாறி கந்தசாமியை ஏற்றுக்கொண்டு விட்டால் சொத்து மீண்டும் இரண்டாகிவிடும். அதில் எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அப்பொழுதுதான் என் மனைவி பாக்கியலட்சுமி கருவுற்று இருந்தாள். முழு சொத்தும் என் பிள்ளைக்குத்தான் வரவேண்டும் என்ற எண்ணம் வந்ததும் நான் சுயநலமாக இருந்து விட்டேன். மாதங்கள் ஓடின. என் மனைவி பாக்கியலட்சுமிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. மருத்துவமனையில் சேர்த்தேன். அடிமேல் அடி விழுந்தது. ஆம், குழந்தை இறந்து பிறந்தது. பாக்கியலட்சுமியின் உடலும் உள்ளமும் பலவீனமானது. எந்த ஒரு அதிர்ச்சியையும் தாங்கக்கூடிய சக்தி அவளுக்கு கிடையாது என்றார்கள் மருத்துவர்கள். குழந்தை இறந்து பிறந்தது என்று தெரிய வந்தால் அடுத்த நொடி அதிர்ச்சியில் பாக்கியலட்சுமி உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்தேன். குழந்தைதான் இறந்து விட்டது. மனைவியாவது காப்பாற்ற வேண்டும் என்று என் உள்ளம் துடித்தது. அப்பொழுது அங்கு பக்கத்தில் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வந்த பெண்ணிற்கு பிரசவம் நடந்தது. பிரசவத்தில் தங்க விக்கிரகம் போல் ஆண் குழந்தையை பெற்றுவிட்டு அந்த பெண் இறந்து விட்டாள். விசாரித்த பொழுது அவள் கணவன் இறந்து விட்டான் என்றும் இப்பொழுது அந்த குழந்தை ஆதரவற்றோர் இல்லத்தில் வளரப்போகிறது என்றும் தெரிந்து கொண்டேன். பின் அந்த இல்ல உரிமையாளரிடம் பேசி அந்த குழந்தையை தத்தெடுத்தேன். என் பாக்கியலட்சுமி பெற்ற குழந்தையாக மாற்றினேன். இந்த உண்மை கடைசி வரைக்கும் பாக்கியலட்சுமிக்கு தெரியாது. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமலேயே அவள் விண்ணுலகம் சென்று விட்டாள். அந்த குழந்தைதான் ஹரிஹரன். பின் கந்தசாமி குடும்பம் மீண்டும் இந்த ஊருக்கே வந்தார்கள். அவர்கள் மகன் சிவாவும் எனது வளர்ப்பு மகன் ஹரிஹரனும் ஒன்றாக ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள். கடவுளின் விளையாட்டை நினைத்து வியந்தேன். இந்த வீட்டின் உரிமையாளன் சிவா. ஆனால் விருந்தாளி போல் இந்த வீட்டிற்கு வந்தான். எங்கோ பிறந்த ஹரிஹரன் இந்த வீட்டின் உரிமையாளனாக இருந்தான். என் உள்ளம் நெருப்பாக எரிந்தது. இருந்தாலும் பணத்தாசை என் வாயை கட்டிவிட்டது. என் குற்ற உணர்ச்சியை போக்க நான் எனது கவனத்தை வியாபாரத்தில் செலுத்தினேன். இன்னும் நிறைய பிசினஸ் ஆரம்பித்தேன். அதன் மூலம் சொத்துக்கள் சேர்த்தேன். இருந்தும் என் மனதில் ஏனோ நிம்மதி இல்லை. ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்க வேண்டிய ஹரிஹரன் மாளிகையில் இருந்தான். மாளிகையில் இருக்க வேண்டிய சிவா குடிசையில் இருந்தான். இப்படி ஒரு ஓரவஞ்சகத்தை நான் செய்ததை நினைத்து என் உள்ளம் குற்ற உணர்ச்சியால் வாடியது. இந்நிலையில்தான் ஹரிஹரனும் சிவாவும் பள்ளி தோழர்கள் ஆனார்கள். கல்லூரியிலும் ஒன்றாக படித்தார்கள். ஒரே பெண்ணை காதலித்தார்கள். அவர்களின் காதல் போராட்டம்தான் என் கண்ணை திறந்தது. டிவி சீரியலை மையமாக வைத்து நடந்த விவாதம் என் சுயநலத்தை தவிடு பொடியாக்கியது. இந்த வீட்டு வாரிசான சிவாவை ஏழை என்று வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன ஹரிஹரனின் செருக்கு என் மனதில் தூங்கிக் கொண்டிருந்த தைரியத்தை தட்டி எழுப்பியது. என் மனசாட்சி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் தவித்த தவிப்புக்கும் குற்ற உணர்ச்சியில் நான் அனுபவித்த வலிக்கும் மருந்தாகத்தான் இந்த உயிலை எழுதுகிறேன். இதன் மூலம் நான் செய்த மன்னிக்க முடியாத தவறுக்கும் ஓர வஞ்சகத்திற்கும் பரிகாரம் செய்து விட்டதாக நினைத்து என் உள்ளம் அமைதி கொள்கிறது. நான் சம்பாதித்து சேர்த்த சொத்துக்கள் என் வளர்ப்பு மகன் ஹரிஹரனுக்கு சேரட்டும். இந்த பூர்வீக சொத்து அனைத்தும் இந்த வீட்டு வாரிசு சிவாவிற்கு சேரட்டும். எனது மரணத்திற்கு பிறகு இதனை செய்து முடிக்கும் அதிகாரம் என் நம்பிக்கைக்கு உரிய வக்கீல் வேங்கட கிருஷ்ணனையும் எனது ஆத்மார்த்த நண்பரும் ஆடிட்டருமான ஜெகதீசனையும் சேரும். கந்தசாமியின் ஆத்மா என்னை மன்னிக்கட்டும். இப்படிக்கு ரங்கசாமி. இத படிச்சு முடிச்சதும் ஹரிஹரன் ஆடாம அசையாம அப்படியே நின்னான். அவனோட ஐம்புலன்களும் நில குலைஞ்சு மரத்து போச்சு. அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் தண்ணீர் தெளிச்சு முத்து அவனை எழுப்புனான். நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு ஹரிஹரன் கண் முழிச்சான். அங்க சிவா, வேதவல்லி, மனோரஞ்சினி, சோமநாதன், அபிராமி, முத்து, வக்கீல் வேங்கட கிருஷ்ணன், ஆடிட்டர் ஜெகதீசன் எல்லாரும் இருந்தாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் வக்கீலும் ஆடிட்டரும் எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. எல்லாருக்கும் காஃபி வந்தது. காஃபிய குடிச்சு முடிச்சிட்டு ஹரிஹரன் சிவா கிட்ட வந்தான்.
சிவா, என்ன மன்னிச்சிரு. யாரையும் நாம இளக்காரமா நினைக்க கூடாது. அதுலயும் பணத்தை வச்சு யாரையும் மதிப்பிடக்கூடாதுன்ற மிகப்பெரிய பாடத்தை நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சிவா கால்ல விழுக போனா ஹரிஹரன். அவனை தடுத்து தூக்குனா வேதவள்ளி. சித்தி அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் அழுதான். அப்புறம் கேட்டான், உங்களை நான் சித்தின்னு கூப்பிடலாமா? அம்மான்னு கூப்பிடுப்பா அப்படின்னு வேதவள்ளி சொன்னதும் அவ கால்ல விழுந்து அழுதான் ஹரிஹரன். அவனை சமாதானப்படுத்தினாங்க சிவாவும் முத்துவும். அப்புறம் சிவா சொன்னான், எங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம். எப்பவும் போல நீயே எல்லாத்தையும் வச்சுக்கோ. இல்ல சிவா, அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும். ஒரு பையனா அவரோட ஆசை ஒன்ன கூட நான் நிறைவேத்தினது கிடையாது. அதனால அவரோட இந்த கடைசி ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோரஞ்சனிய பார்த்தான் ஹரிஹரன். அப்புறம் கேட்டான், நீ சிவாவைத்தானே விரும்புற அப்படின்னு ஹரிஹரன் கேட்டதும் அவ ஆமான்னு தலையாட்டுனா. அப்புறம் அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில சிவாவை பிடிச்சுக்கிட்டு பூஜை அறைக்குள்ள போனான். அங்க கம்பீரமா போட்டோல இருக்கிற அப்பா ரங்கசாமியையும் தாத்தாவையும் பார்த்தான் ஹரிஹரன். அப்புறம் மனோரஞ்சனி கைய சிவா கையோட சேர்த்து வைக்க போனா ஹரிஹரன். அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னா முத்து வேகமா சிவா வீட்டுக்கு போய் அங்க இருந்த அவனோட அப்பா கந்தசாமியோட போட்டோவை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சு பூ வச்சான் முத்து. இப்போ ஹரிஹரன் மனோரஞ்சனி கைய சிவா கையோட சேர்த்து வச்சான். தாத்தா, ரங்கசாமி, கந்தசாமி புகைப்படத்துல இருந்து பூக்கள் விழுந்தது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இனி என்ன, எல்லாம் சுகமே. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.